நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ஒன்று கூகுள் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு மெசேஜ், அதே மாதிரி டெலகிராமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். இந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம்போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புனா, நீங்கள் கூகுள் ஆப்போ இல்லை கூகுளோட குரோமோ பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த வெப்பேஜ் லிங்கை நீங்கள் டச் பண்ணும்போது அது உடனே ஓப்பன் ஆகாம கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா கூகுள் என்ன பண்றாங்க, அந்த வெப்பேஜை ஸ்னாப்சாட்டை எடுத்து பேக்கப்பா எடுத்து வைக்கிறாங்க. அப்படி பேக்கப்பா அவங்க எடுத்து வைக்கும் போது நீங்க அதை பயன்படுத்தி ஈஸியா ஃபாஸ்டா ஓபன் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பட்டனை அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி பாத்தீங்கன்னா, நீங்க கூகுளோட குரோம்லயோ இல்லை கூகுள்லயோ நீங்க சர்ச் பண்றீங்கன்னு வச்சுங்க. சர்ச் பண்ணி அதை நீங்க டச் பண்ண உடனே என்ன ஆகும்னா, வித்தின் செகண்ட்ல அந்த வெப்பேஜ் லோட் ஆகும். அந்த அளவுக்கு இப்போ நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம். ஸோ எதுக்கு அந்த ப்ரீவியஸான ஒரு மெத்தட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னப்பா இது வெப்பேஜ் இவ்வளோ ஸ்லோவா லோட் ஆகுது அப்படின்னு சொன்ன காலம் வேற. இப்போ அப்படி இல்லை. தொட்டா அடுத்த செகண்ட்ல அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி டெக்னாலஜியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன செட்டிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்கள் கூகுள் ஆப்போ இல்லைன்னா கூகுளோட குரோமோ பயன்படுத்துங்க. நான் கூகுள் ஆப்பை பயன்படுத்துகிறேன். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் தட்டுங்க வச்சு, சரிங்களா? தட்டின உடனே உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த ஒவ்வொரு வெப்பேஜுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். இப்போ இந்த வெப்பேஜ் லோட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே செக் பண்ண வேண்டியது 3 டாட்டுக்குள்ளே போனீங்கன்னா அபவுட் திஸ் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த கேஷ்டு பட்டன் இருக்கும். ஸோ இப்போ அது இங்கே இல்லை, சரிங்களா? ஆனால் அந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணணும்னா இந்த விசிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னா, ஒரு வெப்பேஜ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அது கூகுள் ஸ்னாப்சாட்டை எடுத்து பேக்கப்பாக எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம அதை முறையாக அந்த கேஷ்டு பட்டனில் போயிட்டு தட்டி அதை ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணிடலாம். இப்போ தேவையில்லை, அதனால் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு செலவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த அபவுட் திஸ் ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் டெலகிராம் பற்றி. இந்த டெலகிராமை வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணும்போது டெலகிராமில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் டெலகிராமில் வந்ததுக்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப்லேயே வரும். அப்படி தான் இருக்குது. பட் யூசர் பேஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். டெலகிராமில் ரொம்ப கம்மி. ஆனால் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா டெலகிராமோட யூசேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டெலகிராமில் ஒரு முக்கியமான செட்டிங், இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்ததாக டெலகிராமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, அதை இமோஜியா மாற்றலாம். டாப் ரைட்ல 3 டாட், செட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ என்னுடைய கேமராவை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் பாருங்க யூஸ் அண்ட் இமோஜி, அதை தட்டினீங்கன்னா எக்கச்சக்கமான இமோஜி இருக்கு. பாருங்க, மெதுவாக லோட் ஆகுது பாருங்க. இப்போ நான் ஒரு இமோஜியை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே பாருங்க, மேலே சூஸ் பண்ணிட்டேன், மேலே உடனே மாறிடுச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே பாருங்க, சூஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இருக்கு, இல்லைன்னா கலர் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு கலரை கொடுத்து செட்ட கலர்னு கொடுத்துடலாம். பாருங்களேன், ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் இமோஜியாக மாற்றலாம் கைஸ். பார்த்துக்கங்க, அவ்வளோ ஆணு கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா உடனே என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை உடனே மாற்றுங்க, இந்த இமோஜியை அப்ளை பண்ணுங்க. சரி, வீடியோவை பார்த்தீங்களா? பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நிறைய பட்டன்ஸ் கீழே இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸில் நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.